ரங்கம் என திகழும் கோயில் தானே. ஒரே பாசுரத்தில் இந்த பெருமாள் எங்கே இருந்தார்? இக்ஷ்வாகு வந்து கேட்டார். இக்ஷ்வாகு வம்சத்தில் பெருமாள் திருவயோத்திக்கு வந்தார். அயோத்தியிலிருந்து பலகாலம் இருந்தார். அயோத்தியில் இருக்கக்கூடிய மன்னர்கள் ராமன் உள்பட ஆராதித்த பெருமாள் ராமனுக்கு பிற்காலத்தில் லப்துவா குலதனம் ராஜான்னு நம்பெருமாளை விபீஷணனுக்கு கொடுத்துட்டார் அப்படிங்கிற வரைக்கும் அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டதான பெருமாள்னு அந்த பெருமாளை சேவிச்சாராம். சேவிச்சு அனுகிரகத்தை பெற்றுண்டு வந்தார். வந்துட்டா நாள் கிட்டக்கு நெருங்கிறது இல்லையா, அதனால உடனே சீக்கிரம் பண்ணணும்னு அவ்வளவு சந்தோஷமா. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணா, அந்த எங்கேருந்து வந்தானே தெரியாதுன்னு வால்மீகி எழுதினர். இந்த ஒரு பட்டாபிஷேகத்தை கெடுக்கிறதுக்கு ஒருவள் வந்தா. அவள் எங்கேருந்து வந்தா என்னன்னே தெரியாது. ஞாதி தாசி யதோ ராஜா, எங்கே பிறந்தானே தெரியாது. அவள் வந்துட்டா. அவள் வந்து பலகனியிலேருந்து மாடி அங்கேருந்து பார்க்குறாலும் கீழெல்லாம் மாவளை கொத்தெல்லாம் கட்டியிருக்கே, வாழைமரம்லாம் கட்டியிருக்கே, தெருவெல்லாம் ஒரே விழா கோலம் பூண்டிருக்கே, எங்கே பார்த்தாலும் கோலங்கள் போட்டிருக்காளே, என்ன விசேஷம்னு விசாரிக்கிறாளாம். உனக்கு தெரியாதா, ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னாலாம். ராமனுக்கா பட்டாபிஷேகமா அப்படின்னு உடனே மேலேருந்து கிட்டு 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 கிட்டுன்னு இறங்குறாளாம் உப்பரிகையிலேருந்து. உடனே போய் அவளை போய் கைகேயியை பார்க்கறதுக்கு, கைகேயி பாவம் அவள் தூங்கிட்டு இருக்கா. அவளை தட்டி எழுப்புறா. இந்த அக்கிரமம் எங்கேயாவது உண்டா? உனக்கு தெரியாதா, நீ தூங்கிட்டு இருக்கியே, உத்திஷ்ட மூடே, நீ முட்டாளா, நீ தூங்கிட்டு இருக்கியே, எழுந்துருந்தாலாம். எழுந்து என்ன விஷயம், ஏமா அப்படி அவசரப்பட்டு எடுப்புற, என்ன நடந்துட்டு உனக்கு தெரியாதா? ராஜா ஒரு இடத்துல சொல்லலையா, நாளைக்கு ராமனுக்கு முடிசூட்டுறாளாம் அப்படின்ன உடனே சந்தோஷமா கைகேயிக்கு, ராமனுக்கு முடிசூட்டுறாளா, அவர் தான் வந்து சொல்லணுங்கிறது இல்லையம்மா, அந்த நல்ல விஷயத்தை நீ வந்து சொன்னியே அப்படின்னு உயர்ந்த ஆபரணத்தை கழுத்திலேருந்து கயட்டி அவ கழுத்தில் போட்டாளாம். ஏகமாபரணம் தஸ்யை குப்ஜாயை பிரததௌ சுபம், ஒரு ஆபரணத்தை கட்டி போட்டா. அவ கிளப்பி விடுறதுக்காக வந்தவ ஆபரணத்தை தூக்கி வீசி எறிஞ்சா. ஆபரணத்தை போடுறையே, உனக்கு தெரிய வேண்டாமா, ராமனுக்கு போய் போடுற, ராமன் தானே மூத்த பிள்ளை, அவனுக்கு தானே பண்ணணும், நீ பரதனுக்கு பண்றான்னு நினைச்சிட்டு இருக்கியா, ராமனுக்கு பண்றான்னு. ராமனா இருந்தா என்ன, பரதனா இருந்தா என்ன, ரெண்டு பேரும் என் குழந்தை தானே அப்படின்னாலாம். உடனே அதுக்கு உனக்கு ராமனுக்கு முடிசூட்டிட்டான்னா ஜனகர் இங்கே வந்து உட்காந்துருவார், நீ சாப்பாட்டுக்கே திண்டாடணும், உன்னுடைய குடும்பத்தார் யாரும் வர முடியாது அப்படின்னு நிறையா துஷ்பிரச்சாரம் பண்ணி அவன் மனசை மாற்றி, சரி நீ இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்னு கேட்டாலும் அந்த அளவில் கொண்டு வந்து விட்டுட்டா. நீ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னு